பருவநிலை மாற்றம் காரணமாக கடலூரில் காய்ச்சல் அதிகமாக பரவி வருவதாக சிறப்பு மருத்துவ முகாமிற்கு ஏராளமான மக்கள் வந்துள்ளனர். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம். பிரேம், விவரங்கள். மோனிஷா, கடந்த சில நாட்களாக கடலூர் மாவட்டத்தில் வெயில் ஒருபுறம் இருந்தாலும் இரவு நேரங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த சீதோஷ்ண நிலை மாற்றம் காரணமாக குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை அதிக அளவில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த வாரம் திங்கட்கிழமை கடலூர் அரசு மருத்துவமனையில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சிகிச்சை பெற வருகை தந்தனர். அதே போல் ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் அதிக அளவில் மக்கள் கூட்டம் என்பது நிரம்பி இருந்தது. தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகம் இதனை கருத்தில் கொண்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் மூலம் கடலூர் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டது. அந்த முகாமில் தற்போது ஏராளமான மக்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதே போல் கடலூர் மாநகராட்சியை பொறுத்தளவில் 45 வார்டுகளிலும் எந்தெந்த பகுதியில் அதிக அளவில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கணக்கெடுப்பு நடத்தி சுமார் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் மருத்துவ முகாம்கள் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அதனை கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா உத்தரவின் பேரில் தான் இந்த மருத்துவ முகாம் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா அவர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்து மக்களுக்கு உடனடியாக மருந்துகளையும் சிகிச்சைகளையும் உடனடியாக தர வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் மாவட்ட நிர்வாக சார்பில் இந்த சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் திங்கட்கிழமை நாம் செய்தி வெளியிட்ட அடிப்படையிலேயே இந்த மருத்துவ முகாம்கள் தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. மனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரேம்.